இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருநங்கையாக நடிகர்கள் பலர் அழகாக நடித்திருப்பதை திரையில் பார்த்திருப்போம். ஆனால் இங்கோ திருநங்கை போர்வையில் பலரையும் நம்ப வைத்துள்ளார் இளைஞர் ஒருவர். நேஹா. இதுதான் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பிடிபட்ட திருநங்கையின் பெயர். 8 ஆண்டுகளாக திருநங்கையாகவே வாழ்ந்து வந்தவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது உளவுத்துறை. புத்வாரா பகுதியில் திருநங்கை நேஹாவின் நடத்தையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் அங்குள்ள பொதுமக்களிடம் சந்தேக தீயை விதைத்திருக்கிறது. ரகசிய தகவலின் பேரில் நேஹாவை கண்காணித்த போலீஸ் நேஹா வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதை முதலில் கண்டறிந்தனர். சட்டவிரோதமாக இந்தியாவில் தங்கியிருந்த அவரை கைது செய்த போலீசார் தங்களுக்கே உரித்தான பாணியில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. நேஹாவின் உண்மை பெயர் அப்துல் கலாம் என்பதும் 10 வயதிலேயே இந்தியாவுக்குள் ஊடுருவினார் என்பதும் விசாரணையின் வேகத்தை அதிகரித்தது. மும்பையில் 20 ஆண்டுகள் வசித்த அப்துல் கலாம் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் தனது உருவத்தை, உடல் அமைப்பை மாற்றி நேஹா என்ற பெயரில் திருநங்கையாகவே 8 ஆண்டுகள் வாழ்ந்து வந்திருக்கிறார். உள்ளூர் ஏஜெண்டுகள் உதவியுடன் ஆதார், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை என்று அனைத்தையும் போலியாக பெற்றதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பலமுறை வங்கதேசத்திற்கு சென்று வந்ததை கண்டறிந்த போலீசார் அவருக்கு ஆதார், பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை வழங்கிய ஏஜெண்டுகளையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உளவுத்துறையும் அப்துல் கலாம் பற்றிய விவரங்களை சேகரித்து வருகின்றது. உள்ளூர் திருநங்கை சமூகத்தைச் சேர்ந்த யாராவது அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ உதவி செய்தார்களா என்பதை ஆராய்ந்து வருகின்றனர். நேஹா பாலின ரீதியாக திருநங்கையா அல்லது தனது அடையாளத்தை மறைக்க வேறு ஒருவராக மாறுவேடமிட்டு வந்தாரா என்பதை கண்டறிய பாலின சரிபார்ப்பு சோதனையை நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். சட்டவிரோத குடியேற்றம், அடையாள அட்டை மோசடி என பிடிபட்ட அப்துல் கலாமை விசாரணைக்கு பின் நாடு கடத்தவும் உளவுத்துறை திட்டமிட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.